இப்பொழுது இருக்கக்கூடிய ஏஐயின் சிந்திக்கும் திறன் 2031 மில்லியன் மடங்கு பெருகிவிடும் என்கிறார்கள். அது ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 2 மடங்கு அதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கான், யோசிக்கிற செயல்படும் திறன். ஸோ 2031 மேல மனிதர்களுக்கு ஐடி செக்டார்ல என்ன தேவை இருக்குன்னு சொல்ல முடியாது. பல துறைகள் பாதிக்கப்படும். நாம எதை சேமிப்புன்னு சொல்றோமோ, நீங்க வங்கியில போட்டு வச்சிருக்கீங்க எல்லாம் சொல்றோம், பணத்தோட மதிப்பு சரியும் போது அந்த மதிப்பும் சரிஞ்சிருது தானே உங்களுக்கு. எனவே மக்களையே இதுக்காக நான் முழுமையாக குற்றம் சொல்ல இயலாது. அடியன் பரமஹம்ச சுவாமி நித்யானந்தாவோட சொற்பொழிவுல ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நோ சூடு நோ சரண பி ஹாப்பி என்றது அற்புதமான வார்த்தை. இது திருமணமானவர்களுக்கெல்லாம் நல்லா புரியும். ஆனா சாமிகள் சொல்லும் போது அது இன்னும் ஒரு சிறப்பா இருக்கும். இனி இந்த பட்டமளிப்பு தொழிற்சாலைகள் கொடுக்கக்கூடிய காகிதங்களை நம்பி மட்டும் உலகம் செல்ல போவது கிடையாது. செயற்கை நுண்ணறிவான்லாம் வந்தாச்சு. குழந்தை படிக்கலைன்னா நல்லா படின்னு சொல்லி அதை 2 மிதி மிதிக்காதீங்க. குழந்தைகளுக்கு திறன்கள் மட்டும் இருந்தால் போதும். எக்கச்சக்கமா கடனுக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம், என்ன பண்றது? திங்கட்கிழமைகளிலும் வியாழக்கிழமைகளிலும் ஓம் ஸ்ரீ பன்றிமலை சுவாமினே நமக என்று 108 முறை சொல்லி பாருங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் சொல்லுவேன், எல்லா பக்கமும் எல்லா சப்போர்ட் சிஸ்டமும் நம்மை கைவிடும் பொழுது தும்பிக்கையின் தம்பி நம்மை கைவிட மாட்டான். ஓம் ஸ்ரீ பன்றிமலை சுவாமினே நமக என்று அவ்வப்பொழுது சொல்லி வாருங்கள். உங்களுக்கான தீர்வு ஏதோ ஒரு வகையிலே அதிசயிக்கத்தக்க வகையிலே பிறக்கும். அப்ப நாங்க என்னையா பண்றது? உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு கேட்க தோணுதா இல்லையா? 2031 இப்பொழுது இருக்கும் வேலை வாய்ப்புக்குள் கூட இல்லாமல் சென்று விடலாம் தொழில்நுட்ப வளர்ச்சியினாலே. ஏனென்றால் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் ஐயா பவானி ஆனந்த் அவர்கள். வணக்கம் ஐயா. சகோதரி வணக்கம். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கேள்விகளை தொடரலாம். ஐயா, சமீபத்துல வந்த செய்தி ஒண்ணு, கடன் தொல்லையால சூசைட் பண்ணிக்கிட்டாரு ஒரு ஆண். ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க குழந்தையையும் மனைவியையும் கொன்றிருக்காரு. ஆனா ரொம்ப கொடூரமான முறையில கொன்றிருக்காரு. இந்த செய்தி ஆனா கடனால ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க. ஜோதிடர்கள் எதுக்கோ பரிகாரம் எல்லாம் சொல்றீங்க, ஆனா கடன் இல்லாம இன்னைக்கு மனுஷனே கிடையாது. யார் எடுத்துக்கிட்டாலும் ஏதோ ஒரு விதத்துல கடன் இருந்துட்டே இருக்கு. எனக்கு முதல்ல அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பரிகாரம் மாதிரி எதையாவது சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் எதிர்காலத்துல நிகழக்கூடாதுன்னா என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லுங்க. சகோதரி, கட்டாயமாக ஒரு ஜாதகத்திலே 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கடன், வம்பு, வழக்கு என்று சொல்லக்கூடியது. 8ஆம் இடம் என்பதையும் மறைவு ஸ்தானம் என்பார்கள். அதாவது ஒரு அவமானமும் வரலாம், இல்லைன்னா அதனால் ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் வரலாம். பங்குச்சந்தையெல்லாம் 8ஆம் இடத்துடன் சம்பந்தப்படுத்துவது தான். அதே போல் ஏன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 7ஆம் பிறவையாக 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கும். வாரன் பஃபட் போன்ற பெரிய கோடீஸ்வரர்கள், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, இந்தியா பங்குச்சந்தை, இவர்களுக்கெல்லாம் 8ஆம் இடத்திலே ஒரு வலுவான கிரகம் இருந்திருக்கும். ஆனால் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதும் மறைவு ஸ்தானம் தான். நாம் ஓய்வு எடுக்கக்கூடியது அல்லது நமக்கு இழப்புக்களை தரக்கூடியது. எப்போவுமே ஒரு வியாபாரம் செய்கிறோன்னா அதில் ஒரு முதலீடு செய்யணும், ஒரு இழப்பு முதல்ல. அப்போ தான் நமக்கு மறுநாள் வரவு வருகிறது. நம்ம உடம்புமே அது போல தான். முதல் நாள் தூங்கினாதான் மறுநாள் இந்த உடம்பு என்ற சரீரம் சரி ஈரத்துடன் எழுந்திருக்கிறது. அப்போ இந்த கடன் என்று சொல்லக்கூடியது சமீப காலங்களில் அதனால் பலர் பாதிக்கப்பட்டிருப்பதும், அதனால் உயிரிழப்புகள் போன்ற ஒரு துக்ககரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது ஒன்று ஜோதிட ரீதியாக அணுக வேண்டும். பொதுவாகவே ஒரு ஜாதகத்திலே சந்திரன் லக்னத்திலிருந்து 4, 6, 8, 12 இருந்தால் பெரிய அளவிலே முதலீட்டை எடுத்து செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லுவேன். வியாபாரத்தை தவிர்த்துறங்கியா, பெருசாக செய்ய வேண்டாம். சந்திரன் ராகுவுடன் சம்பந்தப்படும் பொழுது உங்களுக்கு அளவுக்கு மீறி ஏதேனும் பதட்டத்தை தந்துவிடும். உதாரணமா இப்ப கும்பராசி இருக்கு இல்லைங்களா, கும்பராசியில ராகு சஞ்சாரம் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பதட்டம். சிம்ம ராசியில இருப்பவர்களுக்கும் சில உடல்நிலை சார்ந்த சில அல்லது ஒரு டிப்ரெஷன் சொல்லுவோம் இல்லையா, இதையெல்லாம் ட்ரிகர் செய்து விடக்கூடிய தன்மைகள் உண்டு. அதுபோல தசா புத்திகளும் உண்டு. சில தசா புத்தி, உதாரணமாக குரு ரச ராகு புத்தி அப்படின்னா நான் உடனே சொல்லுவேன், அந்நிய மொழி கற்றுக்கோங்க, இல்லைன்னா வேற எதற்கான பயன்படுத்துங்க, வியாபாரத்திலோ பெரிய முதலீடோ வேண்டான்னுவேன். எப்போவுமே ஒரு தசா ஆரம்பிக்கும் பொழுதோ முடியும் பொழுதோ சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அடிப்படை கருத்து. ஆனால் எல்லாருக்கும் வேலை கிடைப்பது கிடையாது. நான் இப்போ இப்படி சொல்வேன், அரசு வேலை என்பது 1% 2% கிடைக்குது. அவங்களுக்கு வாழ்க்கை அப்படியே சீராக போயிட்டு இருக்கோம்.
அதே போல் ஐடி செக்டார் ஒரு சிலருக்கு கிடைக்குது, அதுவும் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. நான் தான் சொல்றது போல செயற்கை நுண்ணறிவுன்னு வந்துட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு அது ஆனா இப்ப பிரைவேட்னு வந்தாலும் அது ஐடி செக்டரா இருந்தாலுமே ப்ராப்ளம் தானே. அது திடீர்னு அது பூம் ஆகுது, திடீர்னு ஃபுல்லி டவுன் ஆகுது. ஐடி செக்டாரை பொறுத்த மட்டும் என்னன்னா, ஒரு அதுவும் அந்த சுழற்சியின் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஏஐயின் சிந்திக்கும் திறன் 2031 மில்லியன் மடங்கு பெருகிவிடும் என்கிறார்கள். அது ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 2 மடங்கு அதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கான், யோசிக்கிற செயல்படும் திறன். ஸோ 2031 மேல மனிதர்களுக்கு ஐடி செக்டார்ல என்ன தேவை இருக்குன்னு சொல்ல முடியாது. பல துறைகள் பாதிக்கப்படும். அப்போ என்ன ஆகுது, கோவிடுக்கு அப்புறமே இந்த பேரிடருக்கு பிறகு மக்களிடம் சேமிக்கும் பழக்கம் குறைந்து விட்டது, செலவழிக்கும் பழக்கம் அதிகமாகிவிட்டது, கடன் வாங்க துவங்குகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி கிடையாது. அது மக்கள் கிட்ட பணத்தோட வாங்கும் திறன் குறைந்து விட்டது. நீங்க ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய இடத்துல 20 ரூபா ஆகுது. அப்போ என்னன்னா, பணத்தின் வாங்கும் திறன் குறைந்து விட்டது. எனவே சேமிப்பது என்பது, நாம எதை சேமிப்புன்னு சொல்றோமோ, நீங்க வங்கியில போட்டு வச்சிருக்கீங்க எல்லாம் சொல்றோம், பணத்தோட மதிப்பு சரியும் போது அந்த மதிப்பும் சரிஞ்சிருது தானே உங்களுக்கு. எனவே மக்களையே இதுக்காக நான் முழுமையாக குற்றம் சொல்ல இயலாது. ஏனென்றால் கடனிலேயே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கல்வி கடனும் வீட்டு கடனும் ப்ரொடக்டிவ் அசட்ஸ் அப்படின்றாங்க. ப்ரொடக்டிவ் லோன், பயன் தரக்கூடிய கடன். வீட்டின் மதிப்பே ஆங்காங்கே செயற்கையாக ஏற்றப்பட்டது தானே. அதாவது எல்லாமே இன்னைக்கு என்னன்னா, எல்லா பொருட்களும் ஒரு விலையேற்றத்தின் உச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பணத்தின் மதிப்பு விழுந்து கொண்டிருக்கிறது. ஒரு சராசரி வியாபாரியினால நீந்த முடியாது. நீங்க 28ஆம் தேதி வந்துட்டாலே எல்லாருக்கும் ஃபோன்ல அவ்வப்போது செய்தி, இந்த மாசம் இஎம்ஐ நீ இவ்வளோ கட்டணும், இத்தனாம் தேதி நீ கட்டணும், இதை நீ கட்ட தவறினால். மனிதர்கள் ஒரு அச்சத்திலேயே வைத்து பழக்கப்பட்டதை போல ஆகிவிட்டது. மனிதர்கள் என்பது முதல்ல நம்ம சிங்கப்பூர் லீக்வான் யூ சொல்லுவார், மனிதர்களை மனிதத்துடன் பார்க்கும் பொழுது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எனினும் இன்று இருக்கக்கூடிய நிதித்துறை வங்கித்துறை எல்லாம் சொல்றோம், 28ஆம் தேதி ஆனால் அதை பார்க்குறோம், ஒரு மெசேஜ் வருது, ஐயோ நான் கட்டணுமே, 2 நாள் கழிச்சு நீ டிஃபால்ட் பண்ணிட்ட, அதுக்கு ஒரு மெசேஜ், அவனே கட்ட முடியாம டிஃபால்ட் பண்ணியிருக்கான், அவனுக்கு இன்னொரு கட்டும் பொழுது ஒரு பெனால்ட்டி. ஆனா இதெல்லாம் பாத்தீங்களா, சின்ன கடன் வாங்கியிருக்கவங்க தான் இப்படி எல்லாம் ஃபீல் பண்றாங்களே. பெருசா கடன் வாங்கியிருக்கவங்க ஜாலியா பிறந்துடுறாங்க. நீங்க பெரிய கடன் வாங்கியிருந்தானா அவன் சொத்தை வித்தான்னா கூட அதை கட்ட முடியாதுன்ற சூழ்நிலையில போடான்னு விட்டுடுறான்னு தவிர, உண்மை என்னவென்றால் ஒரு பெரும் பொருளாதார சீரழிவு. ஏனென்று சொன்னால், நீங்க அடுத்தது வரி கட்டணும், வட்டி கட்டணும், நீங்க கடைக்கு செலவு செய்யணும் போது உலகம் முழுவதுமே ஒரு பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டு விட்டது. மற்ற வளர்ந்த நாடுகளிலே மக்களுக்கு சலுகைகளை தந்து விடுவதாலே அவர்களுக்கு அது தெரிவது கிடையாது. இதை நானே வாழ்க்கையில் உணர்ந்திருக்கேன். எப்போன்னா, இந்த மருத்துவ பேரிடர் வந்தது, அவங்க ஊர்ல எடுத்தோடனே மெசேஜ் வந்துதான், என்னன்னா, என் நண்பர் கொரோனா டைம்ல மெசேஜ், யாரும் வீட்டை விட்டு வந்து விடாதீர்கள், உங்களுக்கெல்லாம் கடனை தள்ளி வச்சுட்டோம், நீங்க அதுக்கு வட்டியும் கட்ட தேவையில்லை. நான் டக்குன்னு என்னையா சொல்ற, நாளைக்கு உங்க ஊர்லயும் வந்திருக்குமா என்னன்னு பார்த்தா, இந்த மாத தவணை கட்ட செலுத்த மறந்து விடாதீர்கள்னு மெசேஜ் வந்தது. அப்பொழுதுதான் நினைத்தேன், என்ன எத்தனை பேர் இப்போ அடுத்த மாதத்துக்கு என்னன்னு பதட்டத்தில் இருப்பான், இந்த நேரத்தில் பார்த்து ஒரு மெசேஜை போட்டு பயமுறுத்துறாங்களே. அப்போது இது என்ன ஆகுது, மக்கள் தொடர்ந்து ஒரு மன அழுத்தத்திலேயே இருக்கும் பொழுது, எல்லா இடத்துலையும் தான் சொல்கிறேன், நீங்கள் படிப்படியாக பாருங்களேன், ரோட்டில் இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் குறைந்து விட்டார்கள். அப்போது இவங்கள்லாம் எங்கே போயிருப்பாங்கன்னா, ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை தேட போயிருப்பார்கள். இது போன்ற ஒரு யுத்தம் போன்ற சூழ்நிலை உலகிலே வரும் பொழுது நான் சொல்லுவேன், மக்களுக்கு அதிகமான சலுகைகளை தருவதை ஆரம்பித்து விட வேண்டும். பெட்டர் லேட் தென் நெவர் என்பார்கள். தாமதமாக செய்தாலும் செய்யாமல் விட்டு விடாதீர்கள், இப்பொழுதாவது விழித்துக் கொள்ளுங்கள். உலகம் முழுவதுமே யுத்த சூழ்நிலை ஆரம்பித்து விட்டது. நம்ம நிறைய பேர் என்னன்னா, ரஷ்யா உக்ரைன் சண்டையை மறந்துட்டோம். இப்போ இந்த மத்திய கிழக்கு நாடுகள் சண்டை வந்ததுனால முதல் பிள்ளையார் சுழி எங்க வந்துச்சுன்னா, ரஷ்யா உக்ரைன்ல தான் ஆரம்பிச்சது. அது ஐரோப்பாவின் பொருளாதாரத்திலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த துவங்கிவிட்டது. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா இவரெல்லாமே இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க நாட்டில் சலுகைகள் தராங்க. யூகேல அந்த பிரதமர்கள் அடிக்கடி மாற ஆரம்பிச்சிட்டாங்க. பொருளாதாரம் பெரிய அளவிலே சரிய துவங்கி விட்டது. அதோட பாதிப்பு இங்கேயும் தெரிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? இப்போ அடுத்த யுத்தம் மத்திய கிழக்கு நாடுகளில் ஆரம்பித்து விட்டது. அப்படியே தள்ளிட்டு வருது ஒவ்வொரு பகுதியாக. இது பொருளாதார ரீதியாக சாதாரண மக்களை தாக்கம் செய்ய துவங்கி விட்டது. இப்போ ஒரு காலத்துல கூட்டு குடும்பம்னு ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு பிரச்சனைன்னு இருந்தா
கவலைப்படாதன்னு ஆறுதல் சொல்ல 2 பேர் இருப்பான். இந்த காலகட்டத்தில் கூட்டு குடும்ப அமைப்பு கிடையாது. திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் செல்போன் பேசும்போது வாடிக்கையாளர் உபயோகத்தில் இல்லைன்றுவான். அங்கேருந்து அவங்க என்ன சொல்லுவான், நான் வீட்டுக்கு வந்து வேணா வசூல் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்பான் வங்கித்துறையில். இதையெல்லாம் சேரும் பொழுது இதுக்கு விளக்கங்கள் கொடுக்கலாம். வங்கிகள் நேரடியாக வசூலிப்பதில்லை, ஆட்களை வைத்து வசூலிக்க என்ன வேணா சொல்லிக்கிட்டோம். பொருளாதாரம் சரியும் பொழுது பாக்கெட்டில் 10 ரூபாய் இல்லை என்று சொன்னால் உன்னை எவனும் மதிக்கப் போவது கிடையாது. உனக்கான அச்சம் வந்து விடுகிறது. என்ன செய்கிறாய் என்று உனக்கே புரியாது. அப்புறம் தான் நீ போய் சாமியை கும்பிடுறது. உடனே என்ன சொல்வ, சார் நான் குலதெய்வத்தை சரியா கும்பிடலையா, இல்லைன்னா நான் இந்த கோயிலுக்கு போகலையா. வெளிநாட்டுலலாம் நான் இப்போ சொல்கிறேன், லக்சம்பர்கில் ஒருத்தனோட தனிநபர் வருமானம் வருடத்திற்கு 1.5 கோடி 2.5 கோடி இருக்குன்றான். அவன் குலதெய்வத்தை கும்பிட்டானா? கிடையாது. அதே கேள்விதான் எங்களுக்கும். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கும்பிடாதவங்க, இதெல்லாம் பண்ணாதவங்க எல்லாம் நல்லாதான் இருக்காங்க. சாமி கும்பிட்டுட்டு நீங்க இதனால ஏன் நான் பரிகாரத்தை மட்டும் அதிகம் சொல்றது இல்லைன்னா, உடனே ஐயா நான் என் குலதெய்வத்தை சரியா கும்பிடலையா அதனால எனக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு தப்பா பரிகாரம் பண்ணிட்டேயா. இத்தனை பரிகாரமே இத்தனை வருஷத்துல பண்ணி எல்லாரோட கடனும் குறைஞ்சிருக்கணுமே, ஏன் ஏறிச்சு? இங்கதான் கேள்வி. என்னன்னா, மக்களுக்கு கல்வி என்பதிலே பொருள் ஈட்டக்கூடிய கல்வி தேவை. 1. 2, வயதான காலத்திலே எனக்கு காப்பீடு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் மருத்துவத்துக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கெல்லாம் நடுத்தர வயது 45 வயது 50 வயது வந்துட்டாலே வயசானா நான் என்ன செய்வேன்னு நீங்க யோசிக்க துவங்கிட்டீங்கன்னாலே நீங்கள் தவறு செய்யவில்லை, கூட்டாக ஒரு சொசைட்டியே தவறாக போய்கொண்டிருக்கிறோன்னு அர்த்தம் பொருளாதாரத்துல. ஏனென்றால் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 50 வருடம் முன்னாடி உங்க வீட்டிலலாம் நீ பெரிய பிலிப்ஸா, நீ என்ன பெரிய பல்பான்வாங்க. அந்த பிலிப்ஸ் கம்பெனி 50 வருடம் முன்னால் நெதர்லாண்டிலே யோசிக்கிறார்கள். 50 வருடங்கள் பிறகு பொருளாதாரத்திலே நம் மக்கள் தாழ்ந்து விடக்கூடாது, இதற்கு என்ன செய்ய வேண்டும்னு ஒரு ஆய்வு. EUVன்னு ஒரு டெக்னாலஜி, அதை வைத்துத்தான் இன்று உலகெங்குமே மைக்ரோ ப்ராசஸர்கள் நீங்க நான்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா, செல்போன், ஏஐ எல்லாத்தையும் அவன் தான் உருவாக்குறாங்க. அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பேட்டன்ட் அவங்க கிட்ட தான் இருக்கு. நெதர்லாண்ட்ல அது ASMLன்ற கம்பெனி, அது பிலிப்ஸ்ல இருந்து அவங்க உருவாக்கின ஒரு இன்னொரு இதுல ஜாயிண்ட் வெஞ்சர்ல. தைவானோட உடனே அவன் போய் அக்ரிமெண்ட் போடுறான், தைவான்காரன். இன்னைக்கு உலகத்துல நீங்க பயன்படுத்துற எல்லா செல்போன்லயும் பாருங்க மைக்ரோ ப்ராசஸர்ல இருந்து எல்லாம் 95% தைவான் தான் இருக்கும். அது அப்போ அவங்க ஒரு 50 வருடம் முன்னாலே தன் மக்களுக்கு என்ன தேவை என்று தன்னுடைய பொருளாதாரத்தை சேஃப்டி பண்ணிட்டாங்க. அப்ப நாங்க என்னையா பண்றது? உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு கேட்க தோணுதா இல்லையா? 2031 இப்பொழுது இருக்கும் வேலை வாய்ப்புகள் கூட இல்லாமல் சென்று விடலாம் தொழில்நுட்ப வளர்ச்சியினாலே. ஏனென்றால் நான் கூறுவதை போல AI என்பது 3.3 மாதங்களுக்கு ஒரு முறை 2 மடங்கு தன் திறனை மேம்படுத்தி கொண்டே இருக்கிறது. சோ இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா 2031 நீங்க சொல்றதை பார்க்கும்போது அது எங்கேயும் மடங்கை தாண்டி விடும் அதோட அறிவுத்திறன். அப்போ நம்மால் சக மனிதர்களால் எந்த அளவுக்கு அதனுடன் வேலை வாய்ப்புகளில் போட்டி போட முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மோட குறைவான காசுல தெளிவான அறிவோட அதை செய்ய ஆரம்பிச்சிடும். டச்சு மொழி படியுங்கள், ஜப்பானிய மொழி படியுங்கள், அதே போல் சீன மொழி படியுங்கள். எந்த ஒரு வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் இனி எல்லாம் இது 5 வருடத்தில் 50 வருடத்தில் எங்கே நிற்கும் என்று யோசித்து விடுங்கள். நான் சொல்லுவேன், ஐயோ ஏன்னா நீங்க அரசு உதவும் என்பதெல்லாம் உண்மைதான், ஆனால் எந்த அளவுக்கு உதவ முடியும் என்றெல்லாம் எனக்கு புரியவில்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியிலே உலக பொருளாதாரமே புரட்டி போட போகிறது. அவர்கள்லாம் 50 வருடங்கள் முன்பே தயாராகி விட்டார்கள். நாம் 50 வருடங்களுக்குள்ள இருந்த கல்வி முறை என்னன்னா அவர்களுக்கு தொழிலாளர்களை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கல்வி முறையாக மட்டுமே இருந்து விட்டது. திடீர்னு ஒரு நாள்ல மாறணும் அப்படின்னா சிரமம். அப்போ இதுல பங்குச்சந்தை எல்லாம் எப்படி போகும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பங்குச்சந்தை எல்லாம் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படியே நின்றுடும். ஒரு காலகட்டத்திலே இது போன்ற விஞ்ஞான வளர்ச்சி வரும் பொழுது இந்தியாவிலே இருக்கக்கூடிய IT மேஜர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று விழுந்துருச்சுன்னா எல்லாம் விழுந்துரும். இது எப்படின்னா சீட்டுக்கட்டு கோபுரம் போல. ஒரு பக்கம் நான் இப்படி சொல்ல, ஒரு பேக்கரி இருக்கு. பேக்கரிக்கு எப்படி காசு வருதுன்னா ஒரு ஏதோ ஒரு பொருளை வாங்குறாங்க, மாவு பொருளை ஏதோ ஒரு பொருளை அதோட மதிப்பு கூட்டி தராங்க, நீங்கள் பேக்கரியில் வாங்குறீங்க. ஓகே, ஆனால் வங்கித்துறை எதையும் மதிப்பு கூட்டி தருவது கிடையாது. ஒருத்தர்கிட்ட இருக்க பணத்தை வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குது, அதை கூடுதல் வட்டிக்கு கொடுக்குது, திருப்பியும் அந்த சுழற்சி நடக்கிறது. இதில் அவங்களுக்கு சம்பளம் வர எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இங்கே மதிப்பு கூட்டல் என்பது எந்த லெவல்லையும் நடப்பது கிடையாது. வெளிநாடுகளில் குறைந்த வரி, குறைந்த வட்டி, மிகுந்த சலுகைகள் என்று தந்து விட்டார்கள். அவர்கள் அந்த டயத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா R&D என்று சொல்லக்கூடிய ஆய்வுகளிலே தங்கள் முழு கவனத்தை செலுத்தி விட்டார்கள்.
இங்கே பிரச்சனை அதிகமாக அதிகமாக என்ன ஆகும், உங்களுக்கு வட்டி கட்டுறதுக்கு சிரமப்படுறீங்க, வரி கட்டுறதுக்கு சிரமப்படுறோம், இல்லைன்னா அதனால நம்மளுடைய அந்த கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் குறைஞ்சிடுமோன்னு பயப்படுறோம் 2 தவணை தவறிட்டா. ஏன்னா 2 தவணை தவறினாதான் அவனுக்கு அதிகமாக கொடுத்து அவனை அடுத்தது பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண வைக்கணும். உண்மையை சொல்லணும்னா இங்கெல்லாம் அப்படி முடியாது. அப்போ ஏறக்கூடிய விலைவாசி இந்த சூழலிலே என்னதான் பண்றது? என்னதான் ஒன்று சொல்றேன், தியானத்தை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். நிறைய பேர் இப்ப அப்படித்தான் இருக்காங்க, அமைதியா என்ன பண்றது. நான் இப்படி சொல்லுவேன், அடியன் பரமஹம்ச சுவாமி நித்யானந்தாவோட சொற்பொழிவுல ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நோ சூடு நோ சரண பி ஹாப்பி என்றது அற்புதமான வார்த்தை. இது திருமணமானவர்களுக்கெல்லாம் நல்லா புரியும். ஆனால் சாமிகள் சொல்லும்போது அது இன்னும் ஒரு சிறப்பாக இருக்கும். என்னன்னா உலகம் போகிற போக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை. பொருளாதாரத்திலே பெரிய விதத்திலே ஆபத்துக்களை எடுக்காதீர்கள். பங்குச்சந்தை எல்லாம் கவனம் தேவை. நான் இப்படி சொல்லுவேன், ரொம்ப ப்ராஃபிட்டுக்கு ஆசைப்பட்டு எதுலேயும் இறங்கிட்டு சிரமப்படாதீர்கள். அப்படியே உங்களுக்கு இது மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாம் தோன்றினால் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வச்சுக்கோங்க. யார்கிட்டயான பேசுறது, ஏதாவது மனசு குறை இருந்தால், ஐயா எனக்கு இப்படி ஒரு குறை இருக்குன்னு சொல்கிறது, எதையுமே ஒரு 5 நாள் 10 நாள் தள்ளி போட்டால் ஏதோ ஒரு தீர்வு கட்டாயம் பிறக்கும். இப்போ நீங்க சொல்றது இதுக்கெல்லாம் போய் விழுந்துடாதீங்க, கடன்லாம் ரொம்ப இது பண்ணிக்காதீங்க, கேர்ஃபுல்லா இருங்க, மனசுல இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோணுச்சுன்னா பக்கத்துல யார்ட்டையாவது பேசுங்க, இதெல்லாம் சொல்றீங்க. இதெல்லாம் கடந்துட்டோம். ஏன் நாங்க இப்போ எக்கச்சக்கமா கடனுக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம், என்ன பண்றது? திங்கட்கிழமைகளிலும் வியாழக்கிழமைகளிலும் ஓம் ஸ்ரீ பன்றிமலை சுவாமினே நமக என்று 108 முறை சொல்லி பாருங்கள். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் சொல்லுவேன், எல்லா பக்கமும் எல்லா சப்போர்ட் சிஸ்டமும் நம்மை கைவிடும் பொழுது தும்பிக்கையின் தம்பி நம்மை கைவிட மாட்டான். அதனால இந்த காலகட்டம் செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி, உலகம் ஒரு இருண்ட காலகட்டத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது என்று நான் ஏற்கனவே பல பெட்டிகளில் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுதும் மாற்று கருத்து கிடையாது. எனவே இதில் மீட்கக்கூடியது ஒரு வகை உண்டு. ஓம் ஸ்ரீ பன்றிமலை சுவாமினே நமக என்று அவ்வப்பொழுது சொல்லி வாருங்கள். உங்களுக்கான தீர்வு ஏதோ ஒரு வகையிலே அதிசயிக்கத்தக்க வகையிலே பிறக்கும். இனி குழந்தைகள் படிப்புக்காக அதிகமாக வெளிநாட்டு செல்கிறேன் என்றெல்லாம் முதலீட்டை செய்யாதீர்கள். திறன்களை வளர்த்து கொள்வதிலே கவனம் செலுத்துங்கள். கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. இனி இந்த பட்டமளிப்பு தொழிற்சாலைகள் கொடுக்கக்கூடிய காகிதங்களை நம்பி மட்டும் உலகம் செல்லப்போவது கிடையாது. செயற்கை நுண்ணறிவெல்லாம் வந்தாச்சு. குழந்தை படிக்கலைன்னா நல்லா படின்னு சொல்லி அதை 2 மிதி மிதிக்காதீங்க. குழந்தைகளுக்கு திறன்கள் மட்டும் இருந்தால் போதும். ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி விடணும். நான் சொல்றேன்ல, இப்போ வெளிநாடெல்லாம் 50 வருஷம் முன்னாடி பண்ணிட்டாங்கன்னு, 5 வருஷத்துல நாம அவங்கள ரீச் பண்ணிடலாம். கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். முருகன் அருளால எல்லாம் ரீச் ஆயிடும். டோன்ட் வரி. நன்றி ஐயா.